भगवान श्री योगीराम सूरतकुमार की जय। सर्वं योगीराम सूरतकुमारार्पणमस्तु। இன்றைக்கும் ஒரு புதிய நாளை 24 மணி நேரங்களோடு நமக்கு ஆரம்பித்து வைத்துள்ளார் பகவான் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு. இந்த நாமத்தாமரைகளை நாம் அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். இனி வரும் நாட்களை நாம் அவருடைய நாமத்தினால் இன்றைய நாள் முழுவதையும் அவருடைய நாமத்தினால் நிரப்ப பார்ப்போம். அந்த நாமத்தோடு சேவை செய்வது மிகவும் முக்கியம். பகவான் திரும்ப திரும்ப அவருடைய உபதேசங்களில் சொல்வதெல்லாம் நாமத்தை சொல்லுங்கள், சேவையை செய்யுங்கள். ஒரு குருவிற்கோ அல்லது ஒரு தெய்வத்திற்கோ கைங்கரியம் செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் நிமிஷமாக உங்களை மேலே உயர்த்தி விடுவார்கள். நீங்களாகவே தவம் செய்வது, தியானம் செய்வது என்றெல்லாம் ஆரம்பித்தீர்களானால் அது நீண்ட காலம் பிடிக்கும், போராட்டம்தான். ஆனால் ஒரு முற்றும் உணர்ந்த ஒரு ஞானியை பற்றி கொண்டு அவருடைய சேவையில் ஈடுபடுங்கள். அவர் மிக எளிதில் உங்களை உயரே எடுத்து சென்று விடுவார். ஆனால் அந்த நாமத்தை நாம் மனதை ஊன்றி செல்ல வேண்டும். அந்த சேவையை நாம் இன்முகத்துடன் அவருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஒரு பகவானுக்கு நாம் எப்படி சேவை செய்வோமோ அதே மாதிரி பகவானுடைய தொண்டர்களுக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும். அதில் பேதம் காண்பித்தோமானால் அந்த பேதம் நம்மையும் பற்றி கொள்ளும், நம்முடைய குணாதிசயங்களையும் பற்றி கொள்ளும். அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கஷ்டம். பகவானுடைய திருப்பாதங்களில் இன்றைய பிரார்த்தனை நாம் செலுத்திக் கொள்வோம். பகவான், நாங்கள் உங்களுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறோம். தாங்கள் சுயநல நோக்கமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். தங்கள் நாமத்தை நாங்கள் இடைவிடாமல் உச்சரித்து கொண்டிருக்கும் அந்த அருள் கிட்ட வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாமத்தை நாம் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு சிறிய செயலை கூட தங்களுக்கு அர்ப்பணமாக மட்டுமே செய்ய வேண்டும். தாங்கள்தான் அதை செய்விக்கிறீர்கள் என்ற உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் பேரானந்த பெருநிலை எங்களுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்குரிய சாதனைகளை நாங்கள் மனமொத்து செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் தங்களுடைய உயிரோட்டமான இருப்பை காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை கண்டு மனம் சோர்வடையாமல், கொதிப்படையாமல், தாங்கள் ஏதோ ஒரு நல்லது, எங்களுடைய நல்லதற்காக இந்த லீலையை நடத்துகிறீர்கள், இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டியதோடு அவற்றை காண வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் எதிர்பாராமல் நேரும் துயரங்களிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை கண்டு அது என்னுடைய ஆத்ம லாபத்திற்காக, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக என்ற உணர்வை பெற்று நாங்கள் முன்னேறி உங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.